வணக்கம். நாம் இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 காலி பணியிடங்களுக்கான 14 பாடத்திற்கான நேரடி நியமன அறிக்கை நோட்டிஃபிகேஷன்ஸ் எண் 2/2025 ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 10/7/2025 அன்று வெளியிடப்பட்டது. அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க 2025. 12/10/2025 அன்று தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 27/11/2025 அன்று வெளியிடப்பட்டது. நவம்பர் 27ஆம் தேதி இதற்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதன்படி 5/12/2025, 6/12/2025, 8/12/2025 மற்றும் 9/12/2025 ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இப்போ எதுக்கு இந்த டீட்டெயில் கொடுக்குறோம் அப்படின்னா, தற்சமயம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சுமார் 1300க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உடற்கல்வி ஆசிரியர் இயக்குனர் நிலை 1க்கானவும் பட்டதாரி ஆசிரியர் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் அரசு பள்ளிகளில் உள்ளன. இதை விரைவாக நிறைவேற்றுவோம் என தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சுமார் 1300க்கு மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. தற்சமயம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்றதும், எந்த டேட்டில் வரும் அப்படின்றதும், எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றதும் இன்னும் டீட்டெயில்டாக நமக்கு கிடைக்கல. ஆல்ரெடி 2025 வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அடிப்படையில் கிட்டத்தட்ட 14 பாடத்திற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அது வந்துச்சு. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்யூட்டர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு அப்டேட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சென்ற வருடம் 2025 ஜூலை 10ஆம் தேதி இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதுக்கான அடுத்த கட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு பிஜிடிஆர்பி தொடர்பான அந்த அறிவிப்பை நம்ம ஜூலை மாதம் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக பதவியேற்றுள்ள அரசாங்கம் இது தொடர்பான பல்வேறு கட்ட அறிக்கைகளை தயார் செய்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விரைவில் வரும் அப்படின்னு பல ஆசிரியர் பெருமக்கள் கோரிக்கை விடுத்ததின் பேரில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என நாமும் நம்பலாம். அமைச்சர் அவர்களும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியை தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் தொடர்பாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அந்த அப்டேட் கொடுத்த பின்னாடி, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறுதலில் போய் முடிஞ்சிடும். நாம் இன்றிலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா சென்ற வருடம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகி எக்ஸாமினேஷன்ஸ் நடத்திட்டு இந்த 6/12/2025, 8/12/2025, 9/12/2025 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் போய் கூடுதல் பணியிடங்கள் இல்லாமல் போய் பல பேர் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. பல முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தற்சமயம் வரக்கூடிய கால்ஃபராது காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சென்ற வருடம் வெற்றி வாய்ப்பை பார்டரில் இழந்த பல ஆசிரியர் பெருமக்களுக்கு இதை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னா டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதற்கான பாடத்திட்டம் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கோரிங் பேப்பர். அந்த மெயின் ஸ்கோரிங் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கோர் பேப்பர் இருக்குல்ல, ஓகேங்களா, அதில் 110 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 110 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சைல்டு மெத்தடாலஜி அதாவது சைக்காலஜி ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 140 ஆச்சா. மீதி 10 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்பாங்க. பொது அறிவு ரிலேட்டடாக 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த பொது அறிவு பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் மீண்டும் பதிவு செய்கிறேன், தமிழ் மற்றும் ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால் அப் டு 12th வரைக்கும் தமிழ் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிங்க. தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கெல்லாம். ஏன்னா சென்ற வருடம் பிஜிடிஆர்பியோட தமிழ் கொஸ்டின்ஸை அனைவராலும் எளிதில் அணுக முடியலை. பலரோட தோல்விக்கு காரணம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண முடியாமல் போனது. ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும்னு நினச்சி படிச்சுட்டு போனாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காணொலி வாயிலாக பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமகளுக்கும் நாம் தெரிவிப்பது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியை 10th 11th 12th அட்டை படித்து வச்சுருங்க. இலக்கண பகுதி செய்யுள் லைனை கொடுத்து கேட்குற இலக்கண குறிப்புகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. லைனை கொடுத்துட்டு இந்த லைன் எந்த பாடத்தில் இடம்பெற்றுச்சு, எந்த பாடல் வரியில் இடம்பெற்றுச்சுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சென்ற முறை இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு வலு அமைதியை வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவு உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதில் ஒரு பாதி அளவாவது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 100 அல்லது 90 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் நமக்கு கட்டாயம் பணி வாய்ப்பு அப்படின்றது 1:2 அடிப்படையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சென்ற வருடம் சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்க போய் வெற்றி வாய்ப்பு ஒரு நூல் இலையில் இழந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகுது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நாம் அதை தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். சான்றிதழ் சரிபார்ப்பு பணியை சமர்ப்பித்த சான்றிதழ் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலும் தேர்வு பெற்ற மதிப்பெண், இடஒதுக்கீடு, இன சுழற்சி முறை இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த காணொலியை நம்ம கொடுப்பதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தாது. ஏற்கனவே நீங்கள் படித்த சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் கோபேக், கொஞ்சம் ஸ்லோவாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயமாக காலமும் நேரமும் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். வெற்றி நம்ம வசப்படுத்தலாம். சென்ற முறை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சென்ற முறை பல தேர்வர்கள் அந்த பார்டர் கட் ஆஃபில் வந்து ஓகேங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வரைக்க போய் சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்க போய் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால வெற்றி வாய்ப்பை விட்டுருக்காங்க. அங்கே அதிகமான ஒரு போஸ்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கியிருப்பாங்க. ஒரு சில காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைவினால் அவங்களால பணி நியமன ஆணை பெற முடியாமல் போச்சு. வரக்கூடிய அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் ரிவிஷன் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1300 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு சேர்த்து சென்ற முறை போலவே 10க்கு மேற்பட்ட பாடத்துறைக்கான பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஜூலை மாதம் வெளிவரும் அப்படின்னு நாம் ஆவலுடன் எதிர்பார்க்குறோம். நம்பிக்கை நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.